வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா ஹிந்தில வெளியாயிருக்க ஏக் தீன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சாய் பல்லவி தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா பாலிவுட்ல இந்த படம் மூலியமா அறிமுகமாயிருக்காங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. அதே சமயம் அமீர் கானோட பையன் தான் இதுல மேல் லீடா பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் கதையை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும். நான் பேசிக்கான பிளாட்டை மட்டும் சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு, யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டாரு. மீரான்ற ஒருத்தங்கள பயங்கரமா லவ் பண்றாரு. அதை சொல்றதுக்கு கூட இவருக்கு தைரியம் இல்ல. ஆனா மீரா கூட பழகுற வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பழகுற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாரா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூவிஸ்ல ஃபைட் சீன்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி 2-3 ஃபைட் சீனை நமக்கு காட்டுறாங்க. சினிமால வர ஹீரோக்கள் தான் இப்படி பண்ண முடியும், அவங்க லைஃப்ல தான் இதெல்லாம் நடக்கும். ரியாலிட்டியில இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ரியாலிட்டியில என்ன மாதிரி பசங்களை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் என்கிட்ட இருக்க சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி தினேஷ்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. தினேஷை பொறுத்த வரைக்கும் யாருமே இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. இவர் ஒரு ஆபீஸ்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டிஸ்க்கு கூட இவர் யாருன்னு தெரியல. தம்பி நீ யாருப்பா புதுசா இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல இங்கதான் நான் ஒரு வருஷமா வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஐடி கார்டு எல்லாம் காட்டுறாரு. ஓஹோ இங்கதான் வேலை பார்க்கறியா, போன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இதாங்க என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இதை தாண்டி இவருக்கு பாசா ஒருத்தர் இருப்பாரு, இவரோட செக்ஷனுக்கு பாசா ஒருத்தர் இருப்பாரு. அவர் எப்ப பாரு இவரை வச்சு ஒரு பொண்ணு கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே என்ன இப்படிதான் யூஸ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி தினேஷோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. தினேஷோட அப்பா தவறி இருப்பாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பொண்ணு ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவான்ற மாதிரி போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லா பொண்ணும் ஓகே தான், அந்த பொண்ணுக்கு நான் ஓகேவா அதை கேட்கணும்ல, என் அம்மா அதை கேட்காம என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. எல்லாம் வாய்ஸ் ஓவர்ல தான் காட்டுறாங்க. இவர் வேலை பார்க்குற ஆபீஸ்ல ஒரு பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. மீராவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள லுக்கை வச்சுலாம் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. நம்ம கிட்ட என்னைக்காவது பேசிட மாட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. அவ பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கூட அவங்களோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுமே ஒரு உதவி கேட்டு வந்திருக்காங்க. என் பிசில பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. வரன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரிப்பேர் பண்ற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டேபிள்ல வச்சிருக்க ஒரு பொம்மையை தெரியாம தள்ளி விட்டுறாரு. அது எல்லாமே ஜப்பான் பொம்மையா இருக்கும். இதுல நிறைய பொம்மையை கலெக்ட் பண்ணிட்டேன், ஒரு பொம்மை தான் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி இவருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓஹோ அந்த பொம்மை தான் கிடைக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினேஷ்ன்ற மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இவரோட பேர் என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க ஐடி கார்டை வச்சு தினேஷ் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாருல, வந்தவரு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாமான்னு அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவருமே அதுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்கள பார்க்கலான்னு வந்தா அதுக்குள்ள பாஸை பார்க்கறதுக்காக அவங்க ரூம்குள்ள போயிருக்காங்க. இவங்களோட பாஸ் பேரு நக்குல் அப்படின்றது. அவங்க ரூம்குள்ள வரும்போது பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் டென்ஷனா தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்தோன்னே வெயிட் பண்ணுன்ற மாதிரிலாம் சிக்னல் பண்றாரு. இப்ப பேசி முடிச்சுட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா இவரோட ஒய்ஃப் பேரு ரித்து அப்படின்றது. ரெண்டு பேருமே சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்க போல. இப்ப இவருக்கு மீராவை தான் பிடிச்சிருக்கு. மீரா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம எங்கேயாவது ரிலாக்ஸா வெளியே போலாமா மீரான்னு கேக்குறாரு. டைவர்ஸ் ப்ராசஸ் முடியற வரைக்கும் வேணாமேன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா டைவர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும், நம்ம இப்பத்துல இருந்தே பழக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மத்த லேடிஸும் கவனிக்கிறாங்கல்ல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு, சாருக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, அதனால தான் இவ கூட சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தினேஷும் காதுல வாங்குறாருல, ஃபீல் பண்றாரு. நமக்கெல்லாம் மீரா கண்டிப்பா கிடைக்க மாட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரூம்மேட்டா இருக்காங்க போல. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் இவங்க பழகிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சீக்கிரமே நக்குல் டைவர்ஸ் பண்ணிடுவான், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நக்குல் எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ் எல்லாம் சந்திச்சிருக்கு, அதனால நம்ம ட்ரிப் பிளான் பண்ணோம்ல அதை கேன்சல் பண்றேன். அதே மாதிரி சிலருக்கு
வேலை கூட போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே என்ன இப்படி சொல்றாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கைஸ் நான் உங்ககிட்ட விளையாண்டேன் கைஸ் அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கண்டிப்பா ட்ரிப் போறோம், இந்தியா ட்ரிப் கூட இல்ல, நம்ம ஜப்பானுக்கு போக போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஜப்பானுக்கு கூட்டு போக போறாங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இவர் ஜப்பான் முடிவு பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா மீராக்கு ஜப்பானுக்கு போறது தான் பெரிய கனவா இருக்கும். உனக்காக தான் இந்த இடத்த நான் முடிவு பண்ணேன். ஆக்சுவலா எல்லாருமே 5 நாள் மட்டும் தான் இருப்பாங்க, ஆனா நம்ம 2 பேர் மட்டும் 7 நாள் இருக்க போறோம். அடுத்த 2 நாள் நம்ம தனியா வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு சில விஷ் லிஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துக்குலாம் போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க ட்ரிப்புக்கு போற நாள் வந்துருது. இவங்க எல்லாருமே ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. ஜப்பான்ல சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் நகுல் இருக்கார்ல, மீரா கிட்ட கொஞ்சம் நெருக்கமாலாம் இருக்காரு. எல்லாருக்குமே இவங்க 2 பேர் சேர போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருது. ஆனா தினேஷ்க்கு மட்டும் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஏற்கனவே மீரா ஒரு பொம்மையை சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப எடுக்கிறாங்க. ஆனா இப்பயும் ஏற்கனவே இருக்க பொம்மை தான் இவங்களுக்கு கிடைக்குது. சே, இந்த பொம்மை ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்கிட்ட வேணா தந்துரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அவரு சொல்றாரு. இல்ல இல்ல, இந்த பொம்மையை மட்டும் நான் யாருக்காகவும் தரமாட்டேன், நானே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு பொம்மை கிடைக்கல, அதுவும் உனக்கு சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் ஜாலியா பேசிட்டு இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இருந்து தினேஷ் கவனிக்கிறாரு. தினேஷை பொறுத்த வரைக்கும் என்னடா இது, மீரா நமக்கு கிடைக்கவே மாட்டாங்களா, நம்மளோட காதலை சொல்லவே முடியாதான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நகுல் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள்ல எல்லாருமே கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான், உனக்கு விருப்பப்பட்ட எல்லா இடத்துக்கும் நம்ம சந்தோஷமா போய் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்ல அடிச்சு நம்ம என்ன வேணாலும் நடக்கும் போல. இப்ப ஹீரோவும் அந்த பெல்லியே பாக்குறாரு, அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல கூட வந்துடுறாரு. வந்தவரு வெறும் ஒரு நாளா இருந்தா கூட சரி, மீரா என்ன லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா பெல்ல அடிக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் அடிக்காம கிளம்புனாலும் அங்க இயற்கை இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொருள் மூலியமா அந்த பெல் அடிக்கிற மாதிரி பண்ணிருது. இவரோட வேண்டுதல் கணக்குல எடுத்துக்கப்படும்ன்ற மாதிரி அடிச்சிருது. இவருமே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப எல்லாருமே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ரித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது நகுலோட வைஃப் பேரு ரித்து அப்படின்றது. ரித்து சந்தோஷமா இவரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வைஃப் கிட்ட சகஜமா பேசுறாரு. அப்பதான் இவருக்கும் ரித்துக்கும் நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல போலன்ற மாதிரி மீராக்கு தோணுது. ஆக்சுவலா ரித்து கூட பிரச்சனை போறதா போய் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரித்து கிட்ட இப்ப நார்மலா பேசிட்டு இருக்காரு, ரித்துவும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மள ஏமாத்திருக்காரா அப்படின்ற மாதிரி மீரா உடஞ்சு போயிடுறாங்க. மீரா நான் வரல, நீங்களாம் கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஐயோ, மீரா ஏமாந்துட்டா போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க லேடிஸுங்களாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காருல, மீராக்காக இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. மீராக்கா அந்த இடத்துக்கு வரதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சாப்பாடை எடுத்துட்டு போய் சாப்பிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இல்ல மேடம், வந்து உட்காருங்கன்ற மாதிரி அங்க இருக்க நபர் சொல்லிட்டாரு. இப்ப உட்கார்றதுக்கு கரெக்டா அவருக்கு பக்கத்துல, அந்த நகுலுக்கு பக்கத்துல தான் இடம் இருக்கு. மீரா வரதுக்குள்ள நம்ம உட்கார்ந்துடணும்ன்ற மாதிரி இவர் உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா அவங்க இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி உட்கார்றாரு. ஆனா பார்த்தா அங்க வேற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல மீராவை உட்கார வச்சிடுறாங்க. இப்ப மீரா கிட்ட ஜெனரலா ரித்து பேசுறாங்கல்ல, நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், இப்ப நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன்ற மாதிரிலாம் ரித்து சொல்றாங்க. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, சீக்கிரமே அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் நகுல் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே பொய்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னா 2 பேருமே ரொம்ப க்ளோஸா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள தோணிட்டு இருக்கு. இவங்களுமே அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே போறத தினேஷ் பார்த்திருப்பாரு. இப்ப என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. அவங்க ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இவருக்கு ஆறுதல் சொல்லாமா வேணாமான்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ஏற்கனவே மீரா கூட சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சாரு பாத்தீங்களா, ஆனா இப்ப வைஃப் கூட வேற ஒரு பகுதியை சுத்தி பார்க்கிறதுக்காக அவர் கிளம்பிடுறாரு. நீங்க எல்லாம் வந்து ஊருக்கு கிளம்புங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவங்களை கூட்டு போறதுக்காக வண்டி வந்துருது. ஆனா மீரா மட்டும் வராம இருக்காங்க. அப்ப மீரா இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா போல. மீராக்கு துணையா நம்மளும் இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இவர் மட்டும் இங்கேயே இருக்காரு. நம்ம மட்டும் தான் இருக்கோம், யாருமே இல்லன்ற மாதிரி தான் மீரா நினைக்கிறாங்க. இப்ப மீராவும் கவலையில பக்கத்துல இருக்க பாருக்கு வந்துடுறாங்க. அந்த பார்ல சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்கவே மாட்டாங்க, இப்ப பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவர் பார்த்து கவலைப்பட்டு இருக்காரு. இவங்க விஷ் லிஸ்ட் மாதிரி வச்சிருந்தாங்கல்ல, அதாவது பக்கெட் லிஸ்ட் மாதிரி, அதெல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தினேஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. தினேஷ் அசர்றதுக்குள்ள அவங்க வெளியே போயிடுறாங்க. அப்படி போனவங்க வர வண்டியில இடிக்கிற மாதிரி போறாங்க. பார்த்துன்ற மாதிரி இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க தவறுதலா ஒரு சரிவுல வந்து உருண்டு போய் விழுந்திருப்பாங்க. இவருமே எங்க போனாங்கன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி
தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல உருண்டு போய் அவங்க விழுந்திருக்கிறது தெரிய வருது. இவருமே பார்த்து இவங்களை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி அங்க இருக்க டாக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க குஜராத்தியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, நல்லாவே ஹிந்திலாம் பேசிட்டு இருக்காங்க. மீராக்கு பெரிய அடிலாம் பட்டிருக்காது. இப்ப கண் முழிச்ச மீரா கிட்ட டாக்டர் லேடி பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போதுதான் மீராக்கு இவங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த விஷயமே மறந்து போயிருது. நான் எப்படி இங்க வந்தேன்ற மாதிரிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏதோ தப்பா இருக்கு, நம்ம ஸ்கேன் எடுத்துடலாம்ன்ற மாதிரி டாக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க. அப்படி ஸ்கேன்லாம் எடுக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க பணியில ரொம்ப நேரம் இருந்ததுனால பிரெயின்ல ஒரு ஃப்ரீஸ் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த ஃப்ரீஸ்னால இவங்களுக்கு கடைசி 2-3 வருஷம் நடந்த எல்லாமே மறந்து போயிருக்கும். அது எல்லாமே ஒரு நாள் தான் மறந்து போயிருக்கும், நாளைக்கே ஞாபகம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. சில ரேர் கேஸ்ல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும். இந்த ஒரு நாள் என்ன நடந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்றாங்க. இவர் ஜோடின்னு நினைச்சு டாக்டர் லேடி பேசிட்டு இருக்காங்க. இவர் உங்க பாய் ஃப்ரெண்டுன்றதை ஏத்துக்க முடியாம இருக்கலாம், நாளைக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது சரி ஓகேன்ற மாதிரி மீராவும் ஏத்துக்கிறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு டாக்டர் லேடி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இவருமே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம எப்படி லவ் பண்ணோம், நீ ப்ரப்போஸ் பண்ணியா நான் ப்ரப்போஸ் பண்ணனான்னு கேட்கும்போது நீ தான் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. உன் போட்டோஸை காட்டு, சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோஸை காட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி தான் போட்டோ இருக்கு, நீ எதுக்காக இவ்வளவு தள்ளி இருக்க, என் பக்கத்துல இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கிடையாது, நம்ம லவ் பண்றது ஆபீஸ்ல மத்த யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா நம்ம மட்டும் எதுக்கு கிளம்பலன்ற மாதிரி கேட்கறாங்க. நீ இன்னும் சில இடங்களை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால தான் நம்ம கிளம்பல அப்படின்ற மாதிரி பக்கெட் லிஸ்ட் பேப்பரை இவர் காட்டுறாரு. ஏன் இது கிழிஞ்சிருக்குன்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை, அதனால தான் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. இப்போ அவங்க போன் எடுத்து பார்க்கறாங்க, போன் டேமேஜ் ஆயிருக்கு. என் அம்மாக்கு நான் பேசணும், உன் போன்ல இருந்து கால் போட்டு தானே கேட்கும்போது இவருமே அம்மாக்கு டெய்ல் பண்ணிலாம் தந்துடுறாரு. ஆக்சுவலா கூட இருக்கிறது பாய் ஃப்ரெண்டான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அம்மா கிட்ட பேசுற இவங்க இருக்காங்கல்ல, அம்மா நான் யாரையாவது லவ் பண்றதா உங்ககிட்ட சொன்னனான்னு கேட்கும்போது ஆமாண்டி ஒருத்தரை லவ் பண்றதா நீ சொன்ன, எனக்கு சமயம் வரப்ப போட்டோவெல்லாம் காட்டுறதா சொன்ன, அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரி பேரை சொல்லியிருப்பேன்ல, பேர் என்னன்னு கேட்கும்போது நகுல் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உன் பேர் என்னன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கறாங்க. இவருமே என் பேரு நகுல் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வேணும்ட்டே பொய்யா சொல்றாரு. இவர் பாய் ஃப்ரெண்டா மெயின்டைன் பண்றதுக்காக இப்படி பண்றாரு. நீ பாய் ஃப்ரெண்டுன்றதை இன்னும் கூட என்னால நம்ப முடியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்காருல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துரும், இன்னைக்கு நடந்த எல்லாமே உனக்கு மறந்துரும், அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகலான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. நிறைய இடத்த சுத்தி பார்க்கிறதுக்காக பக்கெட் லிஸ்ட் ரெடி பண்ணாங்கல்ல, ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கிறதுக்காக வராங்க. இவங்க வந்திருக்க இடத்துல ஒரு சின்ன பொண்ணு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த பொம்மையை தடுக்கணும்ன்ற மாதிரி இவருமே கீழே விழாம தடுக்கிறாரு. ஆனா இவர் இடிச்சதுல அங்க இருக்க நிறைய பொம்மை கீழே விழுந்துருது. அதுக்கான காசை இவர்கிட்ட இருந்து வாங்கி தான் இவர் அனுப்பி விடுறாங்க. இப்ப அடுத்து எங்க போறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல ஒரு குழந்தை பனியில விளையாடிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு இருக்க காருக்கு அந்த குழந்தை இருக்கிறது தெரியல, அந்த குழந்தையை இடிக்கிற மாதிரி அந்த கார் வேகமா வந்துட்டு இருக்கு. இத பாக்குற இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்து குழந்தையை தூக்கி போட்டுட்டு இவர் அந்த இடத்துல விழுந்துடுறாரு. நல்ல வேலையா கடைசி நேரத்துல அந்த காரை அவரை நிறுத்திடுறாரு. ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி ரிஸ்கை எதுக்காக எடுத்தன்ற மாதிரி இவங்களுமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் பெருசா தெரியறேன்ல, அதனால இடிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு கெஸ் பண்ணி தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் நடந்து வரும்போது மணியை பாக்குறாரு. இந்த மணியை நம்ம அடிச்சதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு போல, அதாவது ஒரு நாள் லவ் பண்ணா போதும்னு கேட்டோம்ல, அதுக்காக கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் இவங்களோட கண்ணை பார்த்தே பேச மாட்டாரு. நீயும் நானும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தானே, எதுக்காக என்னோட கண்ணை பார்த்து பேச மாட்டற, என் கண்ணை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு கண்ணை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நீ கண்ணை தான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கண்ணெல்லாம் பார்க்கறாரு. இவருக்குமே இவங்க கூட ஒரு நாள் பழகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு ஒரு பொம்மை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த பொம்மையை இப்ப ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. இந்த பொம்மை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. இல்ல இதெல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட இருக்கு, உன்கிட்ட ஒரு பொம்மை மட்டும் தான் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்குன்னா இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ, உனக்கு கிஃப்டா தரன்ற மாதிரி தராங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிஃப்டா தர மாட்டாங்க, ரொம்ப பிடிச்சாதான் தருவாங்க. இவருக்காக இந்த கிஃப்ட தந்துடுறாங்க. இப்ப போனை ரிப்பேர் பண்ணி இவங்க வாங்கிடுறாங்க. நகுல் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் எல்லாம் செக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இவருமே தடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீயும் நானும் என்ன சண்டை போட்டிருக்க மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிருக்கோன்னு கேட்கும்போது சின்ன சண்டை வந்தது சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே தடுத்துடுறாரு. ஏன்னா அங்க நகுலோட போட்டோ இருக்கும், அதை பாத்திர கூடாதுன்றதுக்காக தடுத்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே வேற ஒரு பகுதியை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க.
பிரச்சனை என்னன்னா பனி அதிகமா இருக்கிறதுனால டிக்கெட் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, போக்குவரத்து எல்லாம் நிறுத்தி இருக்காங்க, போக முடியாதுன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்காக கேக் எல்லாம் ரெடி பண்றாங்க. இந்த கடையில இருக்க ஒரு சின்ன கேக்கை தான் ரெடி பண்ணி தராங்க. எதாவது வேண்டிக்கோன்னும் போது இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நான் தான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொன்னல, இப்ப நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போற, எப்படியாவது வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் வராதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க கஸ்டமர் மாதிரி இருக்காங்க. இவருமே பேசுறதுக்காக வராரு, பயங்கரமா சொதப்புறாரு. இப்படிலாம் பண்ணாத, ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, என்னெல்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனா நீ ஒருத்தி தான் என்ன வந்து சாதாரண மனுஷனா பார்த்த, என்கிட்ட சகஜமா பழகுன, அப்பத்துல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காரு. எதுக்காக எமோஷனல் ஆவற, விடு விடுன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல இவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூட் எல்லாம் கிளியர் ஆயிருது. உன் பர்த்டேக்காக நீ இததான் விஷ் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ரூட் கிளியர் ஆனதுனால இவங்களுமே ஒரு ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறது தான் இவங்களோட ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும். இப்ப அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறவங்க பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கேயுமே அதை எடுக்கலாம் போல. அப்படி எடுக்கும் போது இவங்க கிட்ட இல்லாத பொம்மை வந்துருது. இந்த பொம்மை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவரை வேகமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஈவென்ட் ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும் போல. இந்த ஈவென்ட்டை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை, நான் பார்த்துட்டேன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஈவென்ட்டை முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஈவென்ட்ல செட் பண்ண எல்லாத்தையும் கலைச்சிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் கலச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சில விஷயங்கள் ஒரே நாள் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி தான் இவர் மீன் பண்ணி சொல்றாரு. இவங்களுக்கு இவர் யாரு என்னன்னு கூட தெரியாது. ஆனா இந்த ஒரு நாள்லயே இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. நான் உன்னை எப்படி லவ் பண்ணிருப்பேன்றது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரூமுக்கு வந்தோடனே என்னோட ஓவர் கோட்டை கலட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இவருமே ஹெல்ப் பண்றாரு. அப்போ ஒரு மொமெண்ட்ல இவங்களுக்கு கிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் ஹக் பண்றாங்க. அதே மாதிரி கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, விலக ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக விலகுற, நம்ம லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகுற மாதிரி தானே பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, நான் கிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க கிஸ் பண்றதுக்காக வராங்க. இதுக்கு மேலேயே உண்மையை சொல்லாம இருந்தா சரிப்பட்டு வராதுன்றதுக்காக இவருமே உண்மையை சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நான் நக்குல் கிடையாது, என் பேரு தினேஷ், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்ன சொல்ற, என்கிட்ட பிராங்க் பண்றியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு முழுக்க என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி என்னை ஏமாத்துனியான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. இவர் எதுவுமே பேசாம சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்மள நல்லா ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட பாய் ஃப்ரெண்டு நக்குல்னு ஒருத்தனா, அந்த நக்குல் கிட்ட நம்ம பேசி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. நக்குல் சீட் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க நக்குலுக்கு கால் பண்றாங்க. இவ எதுக்காக கால் பண்றா அப்படின்ற மாதிரி நக்குல் அந்த சைட்ல செம்ம கடுப்பாகிறது. ஒய்ஃபு கிட்ட நைஸா பேசிட்டு வெளியே வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. நான் என்னோட ஒய்ஃபு கூட இருக்கேன், இப்ப எதுவுமே பேச முடியாது, எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஒய்ஃபு கூட இருக்காரா, அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை தான் நம்ம லவ் பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்றோமா அப்படின்ற மாதிரி இவங்க மேலேயே இவங்களுக்கு கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நாள் டிராவல்ல ஹீரோவை இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது இல்ல, அதனால ஹீரோ கிட்ட திரும்பி போய் பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் இன்னொருத்தரோட லைஃபுக்குள்ள நுழையிறதுக்கு விரும்புற கேரக்டர் கிடையாது, அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்தது, எப்படி எனக்கும் நகுலுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா நகுல் தான் உன்னை ஏமாத்துனா, நகுலை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை விட்டு பிரிய போறதா உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டான், அதுவே உனக்கு இந்த ட்ரிப்ல தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஓஹோ, இதுதான் நடந்ததா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நகுல் இப்படி பண்ணதை நினைச்சு நீ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த, எல்லாருமே கிளம்பும் போது உன்னை தனியா விட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் உனக்கு துணையா இந்த இடத்துல இருந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே நமக்கு சப்போர்ட்டிவா இவன் இருந்திருக்கானா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப நகுல் பண்ணதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல இவரை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில நம்ம இவனை டோட்டலா மறந்துருவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவருமே வந்து இந்த ஒரு நாள் பயங்கரமா இவங்க கூட என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்க ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே டான்ஸ் பண்ணி இவங்களை சிரிக்கலாம் வச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே ஹீரோ பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவன் கூடியதான் நம்ம லைஃபை வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கேட்கறதுக்கு இவருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மீராலாம் நம்ம லைஃப்ல கிடைக்கவே மாட்டான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப மீராவே இப்படி சொல்றதை கேட்கும் போது இவருக்கு சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பா மறந்துருவேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டர் சொன்னதுபடி பார்த்தா நீ எல்லாத்தையும் மறந்துருவே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் மறந்துட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்து, நம்ம இப்படியே சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க.
நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன், ஆனா நிச்சயமா நீ ஏத்துக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ற? நான் ஏத்துப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, என்ன மாதிரி ஒருத்தனை நீ லவ் பண்ணிருப்பன்றத ஒன்னாலேயே ஏத்துக்க முடியாது, நீ ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு ஞாபகமே படுத்த மாட்ட போல, நான் உடனே ஒரு வீடியோ எடுக்கிறேன்ற மாதிரி உங்க போன்ல ஒரு வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீரா, இந்த வீடியோவை நீ பார்க்கும்போது இந்த மொமெண்ட் உனக்கு ஞாபகமே இருக்காது, ஏன்னா நீ எல்லாத்தையும் மறந்துருப்ப. உன் லைஃப்ல இந்த நாள் இதெல்லாம் நடந்தது, சோ இவன் தான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். ஆக்சுவலா வந்து நீ சாகர தருவாயில போகும்போது இவன் தான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போய் சேர்த்தான். இவன் உன்னை பயங்கரமா லவ் பண்றான். இந்த ஒரு நாள்ல நீ அவனை பயங்கரமா லவ் பண்ற. ஆக்சுவலா இந்த ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இவன் கிட்ட பேசு. சோ இவனை மட்டும் நீ மிஸ் பண்ணிராத அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவருமே தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவேன், நீ எல்லாத்தையும் சொல்லணும்னும் போது இவரும் சொல்றேன்னு ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. இப்ப நைட் டைம் ஆயிடுச்சுல, இவங்க தூங்கிடுறாங்க. இப்ப காலையில கண்முழிக்கிற மீரா இருக்காங்கல்ல, இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மீரா பயங்கரமா கோவப்பட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையில அந்த மாதிரி நடக்கல, அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப மீரா கண்முழிக்கிறாங்க. மீரா இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. இவன் பேரு தினேஷ், இவனை நீ லவ் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் வீடியோல மீரா பேசி வச்சிருக்காங்கல்ல, அதை மீரா வழியே நம்ப முடியல. என்ன பிராங்க் பண்றியா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தானே இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மீரா, இதெல்லாம் உண்மைன்ற மாதிரி சொல்றாரு. நான் போய் உன்னை லவ் பண்ணுவேனா, என்ன பேசிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என்கிட்ட விளையாடாத அப்படின்ற மாதிரி இவரை நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்குமே ஃபீலிங்கா இருக்கு. ஆக்சுவலா இதுமே நடக்கல, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால அவங்க முழிக்கும் போது நம்ம இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி கிளம்பலாம்னு நினைச்சவரு பேசாம போன்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா வீடியோவை பார்த்தா கூட அவ நம்ப மாட்டா, ஏஐ டெக்னாலஜி மூலியமா நம்ம தான் பண்ணிருக்கிறதா நினைப்பா, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலான்ற மாதிரி இவர் டெலீட் பண்ணிட்டு அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ரிசப்ஷன்ல இருந்து கால் வருது. மேடம், இன்னைக்கு நீங்க கிளம்புற மாதிரி பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல, நான் 14th தானே கிளம்புற மாதிரி பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் மேடம் 14th அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப 13th என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. எதுவுமே ஞாபகம் வரல. நக்குல் பண்ணது மட்டும் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நக்குல் நம்மளை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணுல படாத மாதிரி தினேஷுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரே வண்டியில தான் டிராவல் பண்றாங்க, என்ன பாத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆபீஸ்க்கு வந்தோடனே இவங்க நக்குல் கிட்ட கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உன் கூட நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க வேலையை விட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இப்ப லிப்ட்ல வரும்போது தினேஷுமே பக்கத்துல தான் இருக்காரு. இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே திரும்பி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள லிஃப்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். அதே சமயம் தினேஷ்க்கும் இவங்க இல்லாத ஆபீஸ்ல நமக்கு என்ன வேலை, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலை வேணான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரோட ஐடி கார்டெல்லாம் குப்பையில போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ரூம்மேட்டா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்களுமே இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எதையோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நக்குல விட்டு தள்ளு, அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. இல்ல நக்குல இழந்த மாதிரி ஃபீல் ஆகல, வேற எதையோ இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த அக்கா கிட்ட தந்துட்டு இருக்காங்க. அப்படி தந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு கிடைக்காத பொம்மை கிடைச்சிருக்கு. இந்த பொம்மை எப்ப எனக்கு கிடைச்சது, எனக்கு ஞாபகமே இல்லையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க பக்கெட் லிஸ்ட்ல டிக் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. நான் இங்க இருக்க எந்த ஒரு ஸ்பாட்டுக்குமே போலியே, எப்படி டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதோ நடந்திருக்கு, நான் யாரு கூடயோ போயிருக்கோம் போல, போனை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா போன் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் நிறைய ஸ்பாட்டுக்கு இவங்க சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்கிறது தெரிய வருது. யாரு கூடயோ போயிருக்காங்க, ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரோட கையை பிடிச்சலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் யார் கூடயோ போயிருக்கேன், யார் கூட போயிருக்கேன்னு யோசிக்கிறாங்க. இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டை இவங்க எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு நாள் இவங்களுக்கு நடந்த விஷயம் மறக்கும்ன்ற மாதிரிலாம் அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. ஒரு நாள் நடந்தது எனக்கு மறந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் கூட எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட தான் நான் ரொம்ப க்ளோஸா இருக்கேன். நான் ஏதோ இழந்த மாதிரி ஃபீல் பண்றதா சொன்னேன்ல, இவன் கூட பழகின விஷயத்தை தான் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் போலன்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்க கிஃப்ட் மாதிரி ஒரு பொம்மையை தந்தாங்கல்ல, அந்த பொம்மையை லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மீராவை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் லேடியை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டாக்டர் லேடியை பிடிச்சிடுறாங்க. நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், என் கூட வந்தது யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தெரியலையேமா, அவனோட அடையாளம் இப்படிதான் இருந்தது, உன் பாய் ஃப்ரெண்டு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம்
அடையாளத்தை சொல்றாங்க. அவன் கண்ணாடி போட்டிருந்தான், கண்ணாடி உடைஞ்சிருந்தது, அதை அவன் டேப் போட்டு ஒட்டியிருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரனை காப்பாத்தும் போது அவரோட கண்ணாடி உடைஞ்சிருக்கும். இப்ப புது கண்ணாடி போட்டுக்கலான்ற மாதிரி அந்த பழைய கண்ணாடியை எடுத்துட்டு இவருமே புது கண்ணாடியை போடுறாரு. சோ நம்மளை காப்பாத்தினவன் ஹைட்டா இருப்பான், அதே மாதிரி கண்ணாடி போட்டிருப்பான், கண்ணாடியில ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஏதாவது ஒரு வீடியோல அவன் மாட்டிடுவானான்னு செக் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோலையும் அவன் மாற்ற மாதிரியே தெரியல. யார் இப்படிலாம் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் அம்மாவோட காலை இவர் எடுக்காமே இருக்காரு. அம்மா நேரடியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி இருக்க, என்னாச்சுன்னு கேட்கும் போது இவருமே அழுது அம்மாவை கட்டி பிடிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு அம்மா கேட்கும் போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எதுக்காகடா அந்த பொண்ணுகிட்ட நீ சொல்ல, எதுக்காகடா வீடியோவை டெலீட் பண்ணன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, அவ வீடியோவை பார்த்திருந்தா கூட நம்பி இருக்க மாட்டா, என்ன மாதிரி ஒருத்தனை அவ எப்படிமா லவ் பண்ணிருப்பா, அதனால அவ நம்பி இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் உனக்கு என்னடா குறை, நீ எதுக்காகடா உன்னை இவ்வளவு தாழ்வா நினைக்கிற, அப்படிலாம் கிடையாதுடா, நீ முதல்ல அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிப்பாரு, எல்லாம் செட் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி பேசிதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி இவருமே அவங்க இருக்கிற இடத்துல பேசுறதுக்காக வராரு. அவங்களுக்கு இவரை நல்லாவே ஞாபகம் இருக்கு. தினேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தந்தார்ல, அதனால இவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க நம்ம வெளியே மீட் பண்ணலாமா, ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யாரு கேட்டாலும் இவங்க மறுக்க மாட்டாங்க போல. கண்டிப்பா மீட் பண்ணலாம், இதுல என்ன இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. திரும்பி இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் மீராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல காஃபி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காருல, ஒருவேளை இவர் அவரா இருப்பாரா, கண்ணாடியை புதுசா மாத்திருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. இப்ப சந்தேகத்தை உறுதிப்படுத்தணுன்றதுக்காக இவங்களுக்கு கிடைச்ச பொம்மையா அந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த பொம்மை உன் கூட வரும்போது தானே எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு எப்படி எல்லாமே ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு. ஓஹோ, அப்ப நீ தான் என் கூட வந்தியான்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. நீ வந்தனா எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பயாவது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் உன்னோட வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், நீ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த, அது இந்த இடத்துல போனா கிடைச்சிரும்ன்ற மாதிரி அந்த வீடியோ ஃபைலை திரும்பி எடுத்துடுறாரு. நீயே பாருன்ற மாதிரி காட்டுறாரு. இவங்களுமே அந்த வீடியோவை முழுசா பாக்குறாங்க. நீ அவனை மறந்துடவே கூடாது, அவனை தான் நீ லவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை பாக்குறவங்க பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த வீடியோவை காட்டாம டெலீட் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா ஒன்ன மாதிரி ஒருத்திக்கு என்ன மாதிரி பையனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீயா எதுக்காக உன்னை அப்படி நினைச்சுக்கிற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை இழந்திருந்த இந்த கொஞ்ச நாள் எதையோ மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு, நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்கேன், எனக்குமே உன்னை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிறவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவங்க கூட ஒரு வழியா இவர் சேர்ந்துடுறாரு. பொதுவா சினிமால தான் இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்கும்னு இவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா கடைசியில என் லைஃப்லயே இப்படி ஒரு மேஜிக் நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.